அண்மைச் செய்தி. மதுரையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதாக காவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தலைமை காவலர் உட்பட 3 பேர் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தலைமை காவலர் பிரகாஷ் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இந்த சம்பவத்தில் மேலும் வேறு யாரேனும் தொடர்பு இருக்கிறதா? அவர்களும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதா? பாலா, மதுரையில் தடை செய்யப்பட்ட ஒரு நம்பர் லாட்டரியை விற்பனை செய்த புகாரில், குறிப்பாக வாட்ஸ்அப் செல்போன் மூலமாக விற்பனை செய்த புகாரில் சிறப்பு காவல்படை தலைமை காவலர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை சந்தேகத்தின் பேரில் மதுரை தல்லாகுளம் காவல்துறையினர் விசாரித்த போது அவர் ஆன்லைன் மூலமாக கேரளா லாட்டரி சீட்டுகளை விற்றது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் மதுரையைச் சேர்ந்த ரஹமத்துல்லா, கனி ஆகியோர் பாலாஜிக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேரள லாட்டரி எண்களை அனுப்பியதும் அதனை அவர்களது கூட்டாளிகளான மதுரை வீரன் மற்றும் மதுரை 6வது சிறப்பு காவல் படையில் தலைமை காவலராக பணியாற்றும் பிரகாஷிற்கு அனுப்பி விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த காவலர் பிரகாஷை தல்லாகுளம் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடிய நிலையில் அவரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். காவலர் பிரகாஷ் ஏற்கனவே தனியார் கிளப்புகளில் மாமூல் வசூலித்த புகாரில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக தான் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த ஒரு நம்பர் லாட்டரியை விற்பனை செய்த புகாரில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பது மதுரை காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.